Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்னோட நைட்டோட ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நான் வந்து நைட்டு என்னதான் சமைச்சு சாப்பிட போறோம் சொல்லி பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டெய்லியும் வெஜ்ஜுன்னு போட்டு ரொம்ப வெறுத்து போயிட்டோம் நாங்கள். பசங்களும் ரொம்ப வெறுத்து போயிடுச்சுங்க. பையனும் சரியா சாப்பிட மாட்றான், பொண்ணும் சரியா சாப்பிட மாட்றா. ஏன் நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் வெஜ்ஜு சாப்பிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னே வீடியோலாம் நான்வெஜ்னு வந்து இருந்துச்சு. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு வெஜ்ஜே சாப்பிட்டோம். ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. அதனால சரியா சாப்பிடவே இல்லை. அதனால நைட்டு வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சு 65 பண்ணலான்ட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்படி தான் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறதுக்கான வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ற? என்னம்மா பண்ற? ஹாய் சொல்லு. உன் ஹைட்டுக்கு எடுத்தா என்னோட தலைலாம் மறைக்குது மாமா. காஃபி போட்டுருக்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிக்க. உள்ள கொஞ்சம் தான் இருக்கும், கப்பு மட்டும் பெருசு. என்ன போட்டீங்க? ரெடி பண்றேன். சிக்கன் அலசி போட்டிருக்கேன், கான்மா, சிக்கன் 60 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மிளகாத்தூள், சால்ட், லெமன் போடல. ஏன்? இதுல கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். நம்ம 60 மசாலா எலும்பா தானே வாங்குனீங்க? எலும்பா போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சமா நைட் இருந்ததுனால கொஞ்சமா நைட்டு தோசை சாப்பிட்டு பிரியாணிக்கு ஹாப்பியா இருந்தா இல்லையா? எக் வாங்குனீங்களா? 65 இருக்குல்ல. ஓகே சரி, ஹாப்பியா டி? நீ என்ன மம்மி பண்ற? அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வைக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அரிஞ்சாச்சு, தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கேன். சிக்கன் கம்மியா தான் போடுவோம், ஏன்னா நைட்டு ஒரு போதும், மறுநாள் வேஸ்டா தான் போகும். இன்னைக்குதான் எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா சாப்பிடுவோமா. உன் தம்பியில காலையில சாப்பிடுற தோசை இட்லி பொடினா எனக்கு டிஃபனே நான் மதியானம் சாப்பிட்டுக்கிறேன். நான் மதியானம் ரசம் ஆம்லெட் சுத்தமா இந்த சைடே வரல. எங்க இருக்கா தெரியல எனக்கே. போன் பண்ண இதுமா வீட்டுக்கு தான் வந்துன்னு. இப்போ மறுபடியும் சொல்லு பிரியாணி பண்றோன்னு, அடுத்த நிமிஷமே இங்க வருவான் பாரு. சொல்லு பாரு. மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. தக்காளி போதுமாமா? உள்ள வச்சு எடுப்பேன் நான். நல்லா தெரியாது. இருக்கு. இப்பதான் சால்ட் போடுறீங்க? அதுலயே இருக்குமே சால்ட். எதுல? அதுக்குன்னு கிட்ட கையல் மம்மி, அப்படின்னு சிரிக்கிறேன். சரி மம்மி, மம்மி மம்மி சரி மம்மி. போ மம்மி, போய் எடுத்துட்டு வா சொல்றாங்களே. போ மம்மி. மம்மி பொடி ஏதோ எடுத்து கொடு மம்மி. கையிலயா? வீட்டுல இவ்வளவு நாளா இருக்கிறது லைட் ஸ்விட்ச் அப்படிதான். அப்படிதான் இடிச்சுக்கணும். இந்த ஆங்கிள் நல்லா இருக்கே. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்வீட்டா. நான் கிட்டே எடுத்துட்டு வரல தெரியுமா? இங்க பாருங்க, போதுமா? அது ஒண்ணுமே இல்ல.
ஓ பைத்தியக்காரி. எங்க மம்மி போற? இன்னும் அந்த 65 முடியல. கொஞ்ச நேரம் ஊறணும் தானே. ஃபீஸர் வச்சிருக்கேன் ஒரு 1/2 hour. ஐயோ, புதினா வேற கிள்ளணும் போலது. கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன். ஏய் ஸ்வேதா, அது மாதிரிலாம் போடா. நான் இப்படி வச்சிருக்கேன். நீ ஸ்வேதா, அதெல்லாம் போடாத ஸ்வேதா. என்ன சவுண்ட் கத்து மம்மி? ஏய் கத்து மம்மி. எடிட் இந்த மாதிரி பண்றதுனால. ஆமா, நேத்து வீடியோல பஜ்ஜி சாப்பிடறதெல்லாம் எடிட் பண்ணிட்டியா நீ? நான் என்ன பஜ்ஜி சாப்பிட்டேன்? அவ பஜ்ஜி சாப்பிட்டது இதுலயே எடிட் பண்றேன். அதுல போட்டேன் நானு. ஏமா பேசுற? எல்லாமே கட் பண்ணிட்டா. டான்ஸ் நல்லா இருக்கு, வீடியோ டான்ஸ். டாடி வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைக்கு வேற குடிச்சு தலை வலியுது. நான் இதுக்கு முன்னே எடுத்திருப்பேன் பாரு டாடிய. இதே வந்து ஹைட் என் தலை தான் தெரியும். அவர் இந்த மேல ஷெல்ஃப் இருக்குல்லம்மா, இங்க வச்சு எடுக்கணும். அங்க வச்சா நான் எப்படி அது கரெக்டா தெரியுது? டாடி தெரியுறாங்களே. அப்ப கூட டாடியோட தலை இடிக்கு. இது காமெடியா இருக்குமா? தயவுசெய்து குள்ளமா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமா? டாடி மம்மிக்கு எந்த வேலையும் இல்லையா? கொடுங்க, அவங்க கிட்ட கொடுங்க. டாடி கட் பண்ணுவாங்க, கொடுங்க. மேடம் மம்மி இவ்வளவு நீ என்ன பண்ணியிருந்த? நான் இப்பதான் குளிச்சுட்டு தலை ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். உள்ள என்ன பண்ணியிருந்த? சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது டாடி கூப்பிடும்போது என்ன பண்ணி? சாப்பிட்டுட்டு இருந்தேன். டிவி தானே பாத்துட்டு இருந்தேன். டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடுவேன். இது என்னடா வாய் தானே சாப்பிட போகுது, கண்ணு சும்மா தானே இருக்கு. சாப்பிட்டு இருந்த மேட் ஆங்கிள்ஸ் சாப்பாடு அள்ளி சாப்பிட்ட மாதிரி. சாப்பாடு இப்பதானே செய்றீங்க. கிச்சன் கொஞ்சம் பெருசா இருந்தா ஃப்ரீயா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த வீடு கிச்சன் ஃப்ரீயா இருந்ததுல, கரெக்டா இருந்துச்சு. அதுதான் வீடு பாத்தீங்கன்னா கிச்சன் பெருசா இருக்கிற மாதிரி வீடு பாருங்க. ஓகே சரி, இப்போ நான் ஜூம் பண்ணி நான் எனக்கு கிட்ட காமிக்க முடியாதா மம்மி? எதுக்கு அசிங்கம் பண்றேன்? நான் காமிக்கிற நேச்சுரல் பியூட்டி. எங்க மம்மி எவ்வளவு நேச்சுரல் பியூட்டின்னு கை வேற பெருத்து போயிருக்கு. இரு, கூடிய சீக்கிரத்துல மறுபடியும் ஜிம்முக்கு போறேன் பாரு, ஒர்க் அவுட் பண்றேன். யாரும் என்ன குண்டுன்னு சொல்றது இல்ல. இருக்கு ஹைபிரிட் செம்பருத்தி, ஆரஞ்சு கலர். குட் கிட்டால என்ன மாதிரி கேட்கணும். தலையெழுத்து நிறைய மொட்டை வச்சிருக்கு. இங்க ஒண்ணுதான் இருக்கு. என்னடி இது? இது என்னடி? ஒண்ணுதான் இருக்கு. இதோ இருக்கு. நைட்ல செடி மேல கை வைக்கிறதுக்கு ரோஸ். இது எத்தனை வருஷம் செடி இருக்கும் சொல்லு ஸ்வேதா? Just 1 year. அடி பாவி, இதெல்லாம் ஒரு 4 வருஷமா இருக்கு என்கிட்ட இதெல்லாம். என்ன மம்மி? ஐயோ வீண்டா. இப்போ நான் வெளியே வரணும். இங்க இருக்க முடியாது, பூச்செல்லாம் மாட்டிக்கிட்டேம்மா. பெருசா இருந்தாவே இதான் பிரச்சனை தெரியுமா? இப்போ மம்மி நீ நடந்து போய, நீ ஒரு டிஃபரெண்டா நடப்ப. நடந்து போ மம்மி. மம்மி மம்மி போ மம்மி. நீ போ, உள்ள போ மம்மி. ஐயோ ஓட கூட முடியல. ஓடி இன்னொரு சூப்பரா பில்டிங் அது அதெல்லாம் கட் பண்ணணும். எப்படி தெரியுமா? யாரு ஓடுவே அதெல்லாம் கட் பண்ணணும். யாரு ஓடுற யாரும் அசிங்கம் பண்ண வேணாம். நீ தான் எனக்கு என்ன என்ன போட்டீங்க? பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் போட்டீங்களா? இன்னைக்குதான் மாமா நான் நல்லா கொஞ்சம் சாப்பிட போறேன். ஆமா ஆமா, பட்டினியா இல்ல, சும்மா ரசம், சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு இதேதான் சாப்பிட்டேன். இன்னைக்கும் ரசம் ஆம்லெட்னால நான் வெறும் தயிர் சாப்பிட்டேன்.
அதனாலதான் சீக்கிரமா பசி எடுக்குது. ரசமும் ஜீரணம் ஆயிடும். உனக்கே பசிக்கலையா? நீ சொல்லு, உண்மையை சொல்லு. உனக்கே பசிக்குதா இல்லையா? ம். இனி நைட்டும் பசங்க தோசை வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? காண்டாயிட்டு இருப்பாங்க. இவங்க பசங்க 10 நாள் பட்டினி போட்டா என்ன பண்ணுவாங்க? வெஜ் செய்யும் போது இப்படி, நான்வெஜ் தான் ஆயிருந்தாலும். ஆனா அதே டெய்லி சாப்பிட்டாலும் வெறுப்பாயிடுது. மறுபடியும் தக்காளி. ஆமா, தயிர் போடல. ஆமா, நான் வீட்லயே பறக்க ஊத்துன தயிர் கேக்குறேன். செஞ்சு ஒரு வாரத்துக்கு வளர்க்குமா? தீபாவளிக்கு எப்போ நல்லா செஞ்சுட்டோம். அப்புறம் திருப்பி நைட்டு செய்யறோம். நைட்டு பிரியாணி செஞ்செல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. நைட்ல பிரியாணி செஞ்சு நான் சாப்பிட்டு. அதாவது ஒரு 6 மாசம் இருக்குமா நைட்ல செஞ்சு. ஜாஸ்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்ல செஞ்சிருவோம். ஆமா, நைட்ல அதே வச்சு சாப்பிட்டுருவோம். இந்த மாதிரி என்னைக்குன்னா இட்லி தோசை மேல கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளவு காண்டாயிடுச்சு எல்லாருக்கும். எப்ப பாரு தோசை இட்லி. நீங்க ஊத்தி சாப்பிட்டு பாத்தீங்களா? நேத்து மோர் அடிச்சு. ஆனாலும் பாருங்க, கொஞ்சம் இந்த வாட்டர் இறங்கி வருது. இந்த தயிர்ல அப்படியே சர்க்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்படியே தொண்டை குடிச்சுன்னு அதெல்லாம் ஒண்ணாவது, நீ வேற. வந்தா கத்திரிக்காய் செய்யலாம். அது வாயில போட்டு போறேன். கிரீமா இருக்கு, சூப்பரா. நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாரு, கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் பாரு. எங்க மூஞ்சி தெரியாம உடம்புதான் தெரியுது பாதி. ஆமா, நான் என்ன பண்றது சொல்லு. என்ன பண்றது? நீ அவ்வளவு ஹைட்டா இருந்த. கேவலமாயிட்டேன். கேவலமாயிட்டா? நான் கேவலமா. எல்லாம் போட்டாச்சு. கறி போட்டாச்சா? பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு மாமா. அந்த நெய்யில திராட்சை வதக்கி போட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா ஓகேவா? செமையா இருக்கும். அடடா, என்ன ஒரு வாசனை. ஆஹா, எல்லாம் ஒரே வாசனையா இருக்கு. மைக் ஆன் பண்ணியா? மேடம் பொருள் பாருங்க, மைக் ஆன் பண்ணீங்களா? வாசனையா இருக்கா? வாசனையா இருக்கு. ஏன்னா நான் செஞ்சேன். நல்லாவே இல்ல. நான் செய்யல, டாடி செஞ்சாங்க. சரி, எவ்வளவு நேரம் தெரியாமோ? நான் செய்யல, டாடி செஞ்சாங்க. டாடி செஞ்சா நல்லாதான் இருக்கும். இப்பதான் நான் செஞ்ச நல்லா இல்லைன்னு சொன்னேன். இப்ப டாடி செஞ்சா நல்லா இருக்குன்ற மாத்தி மாத்தி சொல்லுவியா? அப்படிதான் சொல்லுவேன். அதுல சாப்பாடு கட்டு ஏன் சொல்ற? ஊறி இருக்குமா டாடி? ஊரியா? எவ்வளவு நேரம் ஆகும்? 10 hours ஆகும். பிரியாணி எவ்வளவு நேரம் ஆகும்? மீன் 10 minutes ஆயிடும். பசிக்குது டாடி. ரூம் வரைக்கும், பெட்ரூம் வரைக்கும் வருது டாடி ஸ்மெல்லு. எனக்கே அந்த மோப்ப முடிச்சுன்னு வந்து வெங்காயம் நிறைய விட்டாரு. இவ்வளவு பெருசாவா? இதுல அதுல மல்லியும் பச்சை மிளகாவும் போடுங்கம்மா, அப்பதான் பச்சடி டேஸ்டா இருக்கு. அப்படியா? சொன்னா நான் தான் ஸ்வேதா கண்டுபிடிச்சா. அவ்வளவுதானே மம்மி?
மம்மி போன் எண்ணக்குள்ள விட்டு வீடு எடுத்து பாப்போமா எப்படி இருக்குன்னு. அது என் போன் கிட்ட வரக்கூடாது, உன்னோட போன்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சும்மா ஒன்றுல ட்ரை பண்ணி பாப்போம். கலப்பா இருக்கா? கலர்ஃபுல்லா இருக்கு. அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் மாமா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துற மாமா. மம்மி இப்போ உனக்கு ஒண்ணு கொடுத்துட்டா அப்புறம் அது தட்டுல வைக்கும் போது பீஸ் கம்மி ஆயிடும். டாடி நான் என்னென்ன பீஸ் எனக்கு வேணுமோ எடுத்துட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா நான் பிரியாணி பீஸ் ஏறிட்டாங்களா? சரி ஓகே. வரலம்மா, நான் காலையில வரமா. நாங்க அம்மா பிரியாணி செய்ய வரமா. 10 நாள் பட்டினி எல்லாரும் பிரியாணி சாப்பிடாம. அதுதான் சொல்றேன். இப்பெல்லாம் டெய்லி வந்து நைட்ல இட்லி தோசை இட்லி தோசை சேமியா உப்புமா இதுதான் சாப்பிடுறோம். தீபாவளி வந்து சரியா சாப்பாடு யாரும் செய்யணும். அப்படிலாம் இருந்தா உடம்பு சரியாம நானும் செஞ்சு சாப்பிடுவேன். நீங்க வந்து எல்லா வீடியோஸ்லயும் உங்க தலைய மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது டாடி. உங்களை யார் இவ்வளவு பெருசா வளர சொன்னது? எங்க அப்பா அம்மா தான் கேக்குறாங்க. கொஞ்சம் உங்களை குள்ளமா வளர்த்துருக்கலாம்ல. அதுக்குன்னு பெருசா எவ்வளவு ஹைட் வளர முடியுமோ அவ்வளவு ஹைட் பெருசா வளர்ந்துட்டேவா போறது. விட்டு இந்த வீடை இடிச்சிட்டு மேல பண்ணிப்பீங்க போலயே. எனக்கு இன்னும் பெருசு இதுக்கு மேல இன்னும் வேற வளரணுமா? இதுக்கே உங்க சைஸுக்கு செருப்பு கிடைக்க மாட்டேங்குது, பேண்ட் கிடைக்க மாட்டேங்குது. செருப்பு எத்தனை? 11. அநியாயம். அவருக்கு 11, எனக்கு வந்து 4 நம்பரு, ஸ்வேதாக்கு 5ஆம் நம்பரு. எனக்கு அநியாயம். நான் கரெக்ட் ஆயிட்டான். எனக்கு 4ஆம் நம்பரு. கடையில போய் 4ஆம் நம்பர் கேட்டாவே நான் பார்த்து சிரிக்கிறானு. செமையா சிரிச்சு ஸ்வேதா. சூப்பர். நல்ல சிரிப்பு. நல்ல சிரிப்பு தான் சொன்னேன். நானா கெட்ட சிரிப்பு நான் சொன்னேன்? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அப்பதுல இருந்து இந்த செவுத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? ஏதோ தெரியுது. அதெல்லாம் என்ன தெரியுதுங்க? அதனால அங்க பாக்குறீங்க. ஆமா, பார்த்த வேர்த்து போகாதா? என்ன ஷோ? ஓகே கிளம்புறேன். கிளம்புறேன். போயிட்டு டிவி பாக்குறேன். நல்ல வேலை பண்றல. வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? சிக்கன் பொரிச்சோடனே ஃபர்ஸ்ட் நான் டேஸ்டிங் பார்க்க போறேன். மம்மி வேணாம் மம்மி, எனக்கு என்னென்ன பீஸ் வேணுமோ எடுத்துக்கிட்ட பிறகுதான். எல்லாத்தையும் ஏன் அதே ஃபுல்லாவே நீயே எடுத்துன்னு போயிட. மம்மி நான் பிரியாணில இருக்க பீஸ் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. நாங்களாம் அள்ளி சாப்பிடுவோம். ஆமா, நீங்க 1 2 வச்சு சாப்பிடுவீங்க, நான் 1 கூட வச்சு சாப்பிட மாட்டேன். ஒரு எக் பாயில் இருந்தா அத நான் சொல்றேன் ஸ்வேதா. ஒரு எக் இரு மம்மி, பேச விட மாட்டற. இப்ப பாரு, சொல்லு. ஒரு எக் பாயில் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி போதும் நடி. எவ்வளவு நேரம் நடி? அவளுக்கு பச்சையாவது எடுத்து கொடுத்துருமாமா, எனக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. ஓகே, ஆஃப் பண்ணிடுவா வீடியோவை. அது இதோட முடிச்சாச்சு. ஐயோ என்ன ஒரு கேவலமான ரியாக்ஷன். அழ வச்சுட்டாரு கிச்சன் லைட் வந்து. அழுவுறியா? காமி ஃபேஸ் காமி, கிட்ட காமி. ஏய் அந்த மாதிரி கிட்ட காமியாத, நான் நிஜமாலே அழுதுருவேன் இப்போ. அப்போ ஃபேஸ் ஒன்னாலே பார்க்க முடியல மம்மி. இது நான் சூப்பரா இந்த மாதிரி ஆங்கிள் காமிக்கிறேன் பாரு. வா என்ன ஆங்கிள்னா காமி. இப்போ நான் வெளியே ஓடணும். இப்போ அனர்ஜி இல்லம்மா, கண்ணு பயங்கரமா எரியுது. ஏன்னா எக்ஸாஸ்ட் பண்ணவும் போட முடியல. ஏன்? இதுல சவுண்ட் ஓன்னு கேக்கும். இருந்தாலும் ஒரு பீஸ் சாப்பிட்டு வரேன். வா சூப்பர். பாக்க எவ்வளவு நேரம் நடி? சாப்பிடுறது வீடியோ எடுத்துட்டு போ. அது நல்லா கடிச்சு சரி உனக்கு குத்துங்க. வெங்காயம் வச்சு தின்னுட்டேன். இரு மம்மி அவசரமா? ஆமா அவசரம். சரி இருக்குதுல எது பெரிய பீஸோ அது எடுக்கிறது. காமி மம்மி. ஏன் அவ்வளவு அவசரம் நான் கேக்குறேன். டேஸ்டே தெரியாது அது மாதிரி சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கு?
நல்லா இருக்கா? உப்பு காரம் எல்லாம் உரைச்சிருக்கா? எல்லாம் வச்சிருக்கு. பரவாயில்ல ரெடி, நான் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கீங்க. என்ன வேணும்? குருமுளகு இருக்கா? இல்ல பரவாயில்ல ரெடி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சிருக்கீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆமா. ஓபன். வாவ், ஐயோ செம கலர்ஃபுல்லா இருக்கு. ஸ்வேதா, இங்க வந்து பாரு, பிரியாணி பாரு. சரியா போதுமா? பிரியாணி என்னாச்சு? இங்க பாரு. குட், செமையா இருக்கு. உண்மையிலே பாக்க செமையா இருக்கு மாமா. டேஸ்ட் பார்த்து சொல்றேன். சரியா போதுமா? சேமியாவா? நீட்னஸ் போதுமா? ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. டன் டன். உனக்கு வேலை வந்துருச்சு. என்ன வேலை? இதை கட் பண்ணு. நான் கட் பண்ண மாட்டேன், நீ கட் பண்ணு. நீ என்னதான் பண்ற? நீ கட் என்ன பண்ணு. பண்ற? சூப்பரா இருக்கு. சாப்பாடு போட்டு எடுங்க. சாப்பாடு போட்டு எடுமா. சொல்லு. ஸ்மெல்லா செம. நைஃப் அங்கேயே இருக்கு பாரு, மிக்ஸி அடியே வச்சிருக்கேன் நைஃப். ரெடி, இப்போ பொரிச்சிங்களா? அதுதான் கரெக்டான அளவு ரெடி. ரொம்ப பொரிக்காதீங்க. சிக்கன் 65. டேஸ்ட் பாருங்க, நெய் ஊத்தவா? ஓகே, கொஞ்சம் கொடுங்க, டேஸ்ட் பாக்குறேன். சூடு இல்லாம வாய் வந்துடக்கூடாது எனக்கு. ஐயோ, எனக்கு கோவமா வருதுங்க. இன்னும் எப்படி வச்சு கட் பண்ணுவேன்? ஏய் அவ்வளவுதான் போட. ஏய் என்னது இது? என்ன பண்ற? பாரு. ரெடி, நல்லா இருக்கு ரெடி. நல்லா நல்லா செமையா இருக்குமா? சூப்பரா இருந்தது. ஸ்வேதா ஸ்வேதா, டேஸ்ட் பாரு, நீ சூப்பரா வந்திருக்கு. ஏய் சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் நீ சூப்பரா வந்திருக்கு. ஏன் மாமா அப்படி பேய் மாதிரி கத்துது? நிறைய போடாத கொத்தமல்லி. நிறைய போட கொத்தமல்லி நிறைய போடாது. இது ஒண்ணுமா நல்லா இருக்காது. நல்லா தானே இருக்கும். அவருக்கு பிடிக்காது, அதனாலதான். நல்லா இருக்கு, நிறைய போடாது. நல்லா வேணாது. ஏன் இப்படி பண்றீங்க? நான் சாப்பிட்டுருக்கேன். அவ்வளவு பச்சடி இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் தீ வைக்க வேண்டியது தானே. நான் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்குதான். ரெடி, எனக்கு 65 வேணாம், எனக்கு பிரியாணி வச்சு கொடுங்க, நான் சாப்பிடுறேன் ஃபர்ஸ்ட். எனக்கு பச்சடி வேண்டாம். ஏய் இப்பதானே சொன்னேன் 65 வேணாம் சொன்னேன். கவர் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா ஏன் ரெடி இப்படி பண்றீங்க? பச்சை மிளகா சரி, அது போடாமலே இருக்கலாம். ரெடி அநியாயம் பண்றீங்க தெரியுமா நீங்க? என்ன ரெடி, நீங்க கொத்தமல்லி மாமா மாமா போதும் மாமா. எனக்கு வந்து ஆனியன் கூட வேண்டாம், எனக்கு பிரியாணி மட்டும் என்னோட பிளேட்ல குடுத்துருங்க. கைய வச்ச மம்மி, நீ போடி. வேணாம் வேணாம், இதுவே சூப்பரா இருக்கு. ஒயிட் ஒயிட் ஒயிட். ரெடி போதும் ரெடி. ரொம்ப இந்த மாதிரி சாப்பிடவே போறீங்க ரெடி. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இப்ப வச்சதானே, நீ அதுலயே வை. எனக்கு நீ அம்மா தட்டு தூக்கிட்டு வர. இங்க பாருங்க, இங்க பாருங்க எப்படி அள்ளுது பாருங்க. அவங்க இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்க வந்து அள்ளிக்கிட்டு இருக்கு. இது வந்து என்ன சொல்லுது? நான் உன்ன மாதிரி வேணும் வேணும் வேணும்னு சொல்லல, வேணும் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் போடணும். பச்சடி இன்னும் ரெடி பண்ணுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சாப்பிடுறேன்பா, நீங்க எப்படின்னா போங்க. ஓகே, நான் போறேன் உள்ள. அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். மணக்க மணக்க சுட சுட சூப்பரான சிக்கன் பிரியாணி செமையா இல்ல இன்னைக்கு? நான் அதான் சொன்னேன், இன்னைக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. சான்ஸே இல்ல, நல்லா ரிச்சா இருக்கு, செம்ம டேஸ்ட். அதாவது நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட, லாஸ்டா வந்து பிரிஞ்சி பண்ணாங்க, கொஞ்சம் சொதப்பலா ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணிடாத மாமா, வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு.
ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு பொழுது. தேவி பாட்டி வந்துட்டாங்க, வாங்க. இன்னைக்கு பிரியாணி உண்மையிலே சூப்பரா இருக்குமா. சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுங்களேன் எப்படி இருக்கு. கலரே செமையா இல்ல? எப்படி இருக்கு? உண்மையா சொல்லலாம். உண்மையாதான் சொல்றேன், பொய்யா கூட பேரன்னு சொல்லுவாங்க. நீ நல்லா நீ சொல்றீ மாமா? மாமா நீ எங்கேயோ போயிட்ட மாமா. நீ எங்கேயோ பொழுதுதான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல பேசவே முடியல. இந்த வீடியோ இதுக்கு மேல முடிச்சுக்கிறேன். உண்மையிலே பிரியாணி வந்து நான் வந்து வீடியோக்காக பொய்யா சொல்லலை. உண்மையில செம்மையா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. எப்போட ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்.